அனைவருக்கும் வணக்கம். ஸ்வரக்குட்டி என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசையமைப்பாளரை பற்றி பார்க்க போகிறோம். இவருக்கு இயற்கையிலேயே சுரஞானம் அதிகமாக உள்ள ஒரு இசையமைப்பாளர். தன்னுடைய அண்ணனுக்கு உதவியாக பல படங்களுக்கு இசையமைத்தவர். நாதஸ்வர சக்கரவர்த்தி ராஜரத்னம் பிள்ளை அவர்களால் ஸ்வரக்குட்டி என்று அன்போடு அழைக்கப்பட்டவர். அவர்தான் திரு கோவர்தனம் அவர்கள். கோவர்தனம் 1928ஆம் ஆண்டு குளித்தலையில் பிறந்தவர். அவருக்கு 10 வயசு இருக்கும்போது அவர் அண்ணனோட ஒரு நாளைக்கு எம்கேடி பாகவதரோட ரெக்கார்டிங்க்கு போகிறாரு. உன்னழகை காண இரு கண்கள் போதாதுன்னு எம்கேடி பாகவதர் பாடுறாரு. சர்மா பிரதர்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இதை கோவர்தனம் நின்று பார்த்துட்ருக்காரு. அவங்க அண்ணன் சுதர்சன் அந்த ட்ரூப்பில் வாசிக்கிறாரு. மத்தியானம் உணவு இடைவேளும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நேராக பியானோவில் போய் காலையில் கேட்ட பாட்டை வாசிக்கிறார் கோவர்தனம். இதை பார்த்தோன்னே சர்மா என்ன பண்ணுறாரு, உனக்கு எப்படி இந்த பாட்டு தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நீங்கள் காலையில் வாசித்ததை பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே சர்மா என்ன சொல்கிறாரு, எங்கே இந்த பாட்டுக்கான சுரங்கள்லாம் சொல்லிக்கட்டு அப்படிங்கிறாரு. உடனே அந்த பாட்டுக்குள்ள சுரத்தை கிடுகிடுன்னு சொல்கிறாரு கோவர்தனம். சர்மா பிரதர்ஸ் அப்படியே அசந்து போயிடுறாங்க. சுதர்சனத்துக்கே தன்னுடைய தம்பிக்கு இவ்வளோ இசைஞானம் இருக்குன்னு அன்றைக்கி தான் தெரியும். இப்படி தான் அவருடைய இசை பயணம் அவருடைய 10வது வயசுலேருந்து தொடங்கியது. ஆயிரத்தி 1938ஆம் ஆண்டு ஏஎம் செட்டியாரோட பிரகதி ஸ்டுடியோவில் காலமேகம் அப்படிங்கிற படத்தோட ரெக்கார்டிங். நாதஸ்வர சக்கரவர்த்தி ராஜரத்னம் பிள்ளை பாடுறாரு. சுதர்சன் மாஸ்டர் என்ன பண்ணாரு, தன்னுடைய தம்பியை கூட்டிகிட்டு போய் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பண்ணிட்டு சொல்கிறாரு, நீங்கள் என்ன பாடினீங்கனாலும் அதோட ஸ்வரத்தை இவன் சொல்லிடுவான் அப்படின்னு சொன்னோன்னே ராஜரத்னம் பிள்ளை என்ன பண்ணுறாரு, ஒரு நாதஸ்வரத்தை எடுத்து ஒரு விஷயத்தை வாசிக்கிறாரு. அவர் வாசித்து முடித்த உடனே அப்படியே கிடுகிடுன்னு பேப்பரில் அவர் வாசித்த அந்த பாட்டுக்கான சுரங்களை எழுதிடுறாரு. இதை பார்த்த உடனே ராஜரத்னம் பிள்ளை அப்படியே அசந்துடுறாரு. டேய், இவன் சாதாரண ஆளே இல்லடா, இவன் ஒரு ஸ்வரக்குட்டிடா அப்படின்ட்டு மனசார பாராட்டுறாரு. தெலுங்கு நடிகை சூரியகுமாரி ஒரு இசைக்குழு நடத்திட்டு இருக்காங்க. ஊராக போய் மேடையில் பாடுறாங்க. அந்த இசைக்குழுவில் 1940லேருந்து 43 வரைக்கும் கோவர்தனம் ஒர்க் பண்ணுறாரு. அப்புறம் சரஸ்வதி ஸ்டோர்ஸ் கிராம்ஃபோன் ரெக்கார்டுக்கெலாம் இசைக்கிறாங்க. ஒரு குழு வச்சுட்டு இசைமைக்கிறாங்க. அதில் சுதர்சனம் மாஸ்டர் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு அசிஸ்டண்ட்டாக கோவர்தனம் ஒர்க் பண்ணுறாரு. 1945லேருந்து 1950ஆம் ஆண்டு வரைக்கும் திரு சிஆர் சுப்ரமன் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு கோவர்தனம். 1953ஆம் ஆண்டு ஜாதகம் படத்தின் மூலமாக இசையமைப்பாளராக அறிமுகமாகிறார் கோவர்தனம். இது ஒரே நேரத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடம் 3 மொழியிலையும் தயாரான ஒரு படம். இந்த ஜாதகம் படம் தான் பிபிஎஸ் அவர்களுக்கும் முதல் படம். இதில் எம்எஸ் ராஜேஸ்வரி பாடிய ஒரு பாடல், மாடுகள் மெய்த்திடும் பையன் அப்படின்ட்டு ஒரு பாட்டு. இதுதான் கோவர்தனம் இசையமைத்த முதல் பாடல். முதல் பாடலே அவருக்கு பெரும் புகழை தேடி தந்தது. ஜாதகம் படத்தில் பிபிஎஸ் பாடிய முதல் பாடல் சிந்தனை ஏன் செல்வமே வீண் சிந்தனை ஏன் செல்வமேன்னு ஒரு பாட்டு. டி.கே. சுந்தரம் வாத்தியார் இந்த பாட்டை எழுதியிருப்பாரு. டி.கே. பாலச்சந்திரனும் சூரியகலாவும் நடித்த படம் ஜாதகம். என்ன ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னா, ஜாதகம் படத்திற்கான வீடியோ காட்சிகள் எதுவுமே இல்லை. மூட நம்பிக்கையாலே பல கேடு விளையும் மனிதா, இதை ஆடு மாடு போல் அறியாமல் வாழலாமா, இப்படி ஒரு பாட்டு. இது கோவர்தன் மாஸ்டர் பிபி ஸ்ரீனிவாசுக்கு ஜாதகம் படத்தில் கொடுத்த ஒரு அருமையான பாடல். டி.கே. சுந்தரம் வாத்தியார் எழுதியிருப்பார். இந்த பாட்டு பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கும் கோவர்தன் மாஸ்டருக்கும் மறக்க முடியாத ஒரு பாடல். அவங்க 2 பேருக்குமே ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய பாடல் இது. மூட நம்பிக்கையாலே பல கேடு விளையும் மனிதா, மூட நம்பிக்கையாலே. எம்எஸ் ராஜேஸ்வரி பாடிய ஒரு இனிய பாடல் மனதில் புதுவித இன்பம் காணுதே. இது ஒரு ரம்யமான பாடல். முதல் படத்திலேயே எல்லா பாட்டையுமே சூப்பர் ஹிட் பாட்டாக்கினார் திரு கோவர்தனம் அவர்கள். மனதில் புதுவித இன்பம் காணுதே மாறிடா
1959ஆம் ஆண்டு கோவர்தனத்துக்கு ஒரு புதிய அறிமுகம் கிடைத்தது. அந்த நபரால கோவர்தனத்தோட திறமை வந்து பலருக்கும் தெரிய வந்தது. யார் அவர்? நாளைய பதிவுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.